சரிங்க, கன்னியூ பண்ணுங்க. सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेद सत्फलम सर्व सिद्धांत रत्नानि सर्वलोकैत्रिकृतम सर्व भागवत प्राणो श्रीमद् भागवत प्रभु कल्त बंधोहिताये श्री कृष्ण परिवर्तते परमानंद पाडाय प्रेम वशाक्षरायदे सर्वदा सर्व सेव्याय श्री कृष्णाय नमस्तुते मत एको बंधो मत संगीन मत गुरो मन मकादन मत निस्तारक मत वाक्य मदानंद नमस्तुते அசாது சாதுதாயின் அதினோச்சதாகர ஆனா முன்சா காசின்மா பிரேமண கிருத் கண்டேய ஸ்புரம். மொழிபெயர்ப்பு படிக்கணுமாங்க மாதாஜி? படிமா. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா வேத தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம். ஹரி கிருஷ்ண மாதாஜி, நீங்க இது படிங்க மாதாஜி. 6வது இது ஸ்லோகம் படிங்க மாதாஜி, நான் இது படிக்கிறேன். ஹரி கிருஷ்ண மாதாஜி. ராதாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி ஸ்லோகம் படிக்கிறேன். தீர்த்தேஷு பிரதிக்ருஷ்டேஷு ராஜா மேத்யான் பசூன் வனே யாவத் அர்த்தம் அலம் லுப்தோ அந்யாதிதி நியம் யதே. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? நானே படிக்கிறேன் மொழிபெயர்ப்பு. இறைச்சி உண்ண வேண்டும் என்று ஓர் அரசன் மிகுந்த ஆவல் கொண்டான் என்றால், வேள்விகளை செய்வதற்கு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் நெறிமுறைகளுக்கு ஏற்ப அவன் காட்டிற்கு சென்று கொள்வதற்குரிய விலங்குகளை மட்டுமே கொல்லலாம். வரைமுறையின்றியும் தேவையின்றியும் விலங்குகளை கொல்ல ஒருவனுக்கு அனுமதி இல்லை. வேதங்கள் தமோ குணத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மூடர்கள் அனாவசியமாக மிருகங்களை கொல்வதை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே விலங்குகளை கொல்வதை முறைப்படுத்தி இருக்கின்றன. பொருளுரை: புலனூச்சில் ஏன் ஒருவன் கட்டுப்படுத்தப்படுகிறான் என்ற கேள்வி இங்கே எழலாம். எவ்வாறு கொள்வது என்பதை கற்றுக்கொள்வதற்காக ஓர் அரசன் காட்டிற்கு சென்று விலங்குகளை கொல்லலாம் என்றால், புலன்களை பெற்றிருக்கும் உயிர்வாழி ஏன் கட்டுப்பாடற்ற புலனுணர்ச்சிக்கு அனுமதிக்கப்படுவதில்லை? இன்றைய தினம் சுவாமி என்றும் யோகி என்றும் தம்மை சொல்லிக் கொள்பவர்களினால் இவ்வாதம் எழுப்பப்படுகிறது. அவர்கள் கூறுகின்றனர், நமக்கு புலன்கள் இருப்பதினால் நாம் புலனுணர்ச்சியின் மூலம் அவற்றை திருப்திப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படையாக கூறுகின்றனர். இம்மூட சுவாமிகளும் நிர்மூட யோகிகளும் இத படிச்சுட்டுங்களா? நம்ம நேத்தே படிச்சோம். 7 தான் படிக்கணும்னு நினைக்கிறேன். சரி மாதாஜி. ஓகே இல்ல மாதாஜி, இது நடத்த அவர் வந்துட்டாரு. அப்படிங்களா? படிங்க படிங்க. சரி. சுவாமிகளும் நிர்மூட யோகிகளும் சாஸ்திரங்களின் கட்டளைகளை என்னவென்பதை அறியாதவர்கள். இப்போக்கிரிகள் சாஸ்திரங்களுக்கே அரைக்கூவல் விடுகின்றனர். இவர்கள் பொதுவிடங்களில் வெளிப்படையாக சாஸ்திரங்களோ புத்தகங்களோ தேவையில்லை, என்னிடம் வாருங்கள், நான் உங்களை தொடுவதின் மூலம் நீங்கள் உடனே ஆன்மீக முன்னேற்றம் அடையலாம் என்கின்றனர். அசுரத்தன்மையுடையோர் ஏமாறுவதற்கு தயாராகும் பொழுது அவர்களை ஏமாற்றுவதற்கு ஏராளமானோர் இருக்கின்றனர். கலியுகத்தின் இன்றைய தினத்தில் சமுதாயம் முழுவதுமே ஏமாற்றுபவர்கள் மற்றும் ஏமாளிகளின் கூடாரமாக இருக்கின்றது. எனவேதான் வேதங்கள் புலனுணர்ச்சிக்கான நெறிமுறைகளை வழங்கி இருக்கின்றன.
இக்காலத்தில் இப்ப சாயந்தரமா சினிமா போகுது. பெரும்பாலோர் இறைச்சி, மீன் உண்ணவும் மது அருந்தவும் பாலுறவில் ஈடுபடவும் விரும்புகின்றனர். ஆயினும் வேத நெறிப்படி பாலுறவு திருமணத்தின் மூலமே அனுமதிக்கப்படுகிறது. காளி தேவிக்கு பலியிடப்பட்டு பின் படைக்கப்பெறும் இறைச்சி மட்டுமே உண்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அதுபோல வரைமுறைக்கு உட்பட்டு மது அருந்தவும் கூட அனுமதிக்கப்படுகிறது. இச்லோகத்தில் உள்ள நியமதே என்னும் சொல் இச்செயல்கள் அனைத்தும் முறைப்படுத்தப்படுதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஒழுங்குமுறை என்பது மனிதர்களுக்கே அன்றி விலங்குகளுக்கு அல்ல. மக்கள் இடது அல்லது வலதுபுறம் போகச் சொல்லும் சாலை விதிகள் மனிதர்களுக்கே அன்றி விலங்குகளுக்கானவை அன்று. ஒரு விலங்கு இதனை மீறும் பொழுது அது தண்டிக்கப்படுவது இல்லை, மாறாக மனிதன் மீறினால் தண்டிக்கப்படுகிறான். வேதங்கள் விலங்குகளுக்கு அல்ல, மனித சமுதாயத்திற்கே ஆகும். வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் கட்டளைகளை வேண்டுமென்றே மீறும் மனிதன் தண்டனைக்குரியவன் ஆவான். ஆகையினால் ஒருவன் தனது புலன்களை தனது பேராசைகளுக்கு ஏற்ப அனுபவித்து மகிழக்கூடாது. மாறாக வேத நீதிகளுக்கேற்ப தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மன்னன் வேட்டையாட அனுமதிக்கப்படுவது அவனுடைய புலனெழுச்சிக்காக அல்ல. ஒரு மன்னன் திருடர்களையும் துஷ்டர்களையும் கண்டு அஞ்சி அரண்மனையினுள் இருந்து கொண்டு வாயில்லா விலங்குகளை கொன்று தின்று கொண்டிருந்தான் என்றால் அவன் தனது பதவியை இழந்து விடுவான். இக்காலத்தில் அரசர்கள் அசுர மனப்பான்மை உடையவர்களாக இருந்ததினாலேயே எல்லா நாடுகளிலும் இயல்பாகவே முடியாட்சிகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இக்காலத்தில் மக்கள் மிகவும் விழிந்தவர்களாக இருக்கின்றனர். ஒரு பக்கம் பலதார மனத்தை தடை செய்கின்றனர், மற்றொரு பக்கம் பல பெண்களை பல்வேறு வழிகளில் வேட்டையாடுகின்றனர். பல வணிக நிறுவனங்கள் இங்கு மேடையில்லா பெண்கள் கிடைக்கின்றனர் என்று வெளிப்படையாக விளம்பரம் செய்கின்றனர். நவீன சமூகத்தில் பெண்கள் பாலுணர்ச்சிக்கான போகப் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கின்றனர். மாறாக வேதங்கள் ஒருவன் ஒரு மனைவிக்கு அதிகமாக அனுமதிப்பதில்லை. சில நேரங்களில் உயர் குலத்தினரான அந்தன, சத்திரிய, வைசிய, ஏன் சூத்திர குலத்தைச் சேர்ந்தவனாயினும் அவன் ஒரு மனைவிக்கு மேலாக மனம் செய்ய அனுமதி அளிக்கின்றன. திருமணம் என்பது ஒரு பெண்ணின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவளுடன் அளவு மீறிய சிற்றின்பத்தை தவிர்த்து அமைதியுடன் வாழ்வது ஆகும். மாறாக தற்காலத்தில் அளவு மீறிய சிற்றின்பம் கட்டுப்படுத்தப்படவில்லை. ஆயினும் ஒருவன் ஒருத்திக்கு மேல் மனம் முடிக்க கூடாது என்பது சமுதாய சட்டம். அசுர சமுதாயத்திற்கு இதுவே நல்ல எடுத்துக்காட்டாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் இந்த பணிவான வணக்கங்கள் மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் நேத்தே பாதி பார்த்தோம். அப்போ அசுரத்தன்மை உடையவர்கள் ஏமாற தயாராக இருக்கும்போது அவர்களை ஏமாற்றுவதற்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். சோ ஏமாற்றுவதும் குற்றம், ஏமாறுவதும் குற்றம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க நான் ரொம்ப அப்பாவி, நான் ஏமாந்து போனேன் அதனால எனக்கு பாவம் இல்லை அப்படின்னு. ஆனா அறியாமை, அதனாலதான் நம்ம ஏமாறுறோம். சோ அறியாமையை வளர்த்து கொள்றதுக்கு நாமெல்லாம் தயாரா இருக்கிறோம். சோ ஜட உலகுல பாத்தீங்கன்னா அவங்க அறியாமையில தான் ஓடிட்டே இருக்காங்க. எங்கேயோ வாழ்க்கையில ரொம்ப லட்சியம் இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு தான் என்னமோ பெரிய குறிக்கோள் இருக்கிற மாதிரி ரொம்ப அவங்களுக்கு அவங்களே ஷோ விட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையான குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது தெரியாம பொய்யான குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஃபாரின் போகணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும், இதெல்லாமே குறிக்கோளா இருக்குது. சோ உண்மையான குறிக்கோள் தெரியாததுனால அறியாமையில இருக்கிறாங்க, மாயையோட பிடியில் இருக்கிறாங்க. சோ ஏமாறுவதும் பெரும் குற்றம். அப்ப ஏமாறுபவர்கள் இருக்கும்போது ஏமாற்றுபவர்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு, சௌரியமா இருக்கு. சோ இவங்களை ஏமாத்திட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. சோ அறியாமையை நீக்க பகவான் நிறைய வழி தந்திருக்காரு. அந்த வழியை நீங்க எடுத்துக்கல அப்படின்னா ஜென்ம ஜென்மமா ஏமாந்துட்டே இருக்க வேண்டியதுதான். அப்போ இங்க பெண்களை தவறான வழியில யூஸ் பண்ற ஆண்கள் நிறைய இருக்காங்க. அதனாலதான் பெண் உரிமை, பெண்களுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும், பெண்கள் ஆண்களுக்கு சமம் அப்படின்னெல்லாம் சொல்ற பிரச்சாரகர்கள் என்ன பண்றாங்கன்னா பெண்களை கவர்ச்சிகரமா
ஆடைகளை குறைத்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறது, சினிமால பயன்படுத்துறது, நாடகங்கள்ல பயன்படுத்துறது, அவங்களை மோசமான வழியில பயன்படுத்துறது, இதுக்கெல்லாம் பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா இந்த பெண்கள் வந்து அஹ், சூத்திரர்களோட அதனாலதான் ஒப்பிடப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து சீக்கிரம் தன் நிலையை இழக்கக்கூடியவர்கள், ஏமாந்துருவாங்க. ஏன்னா அவங்க சாஃப்ட் ஹார்ட்டட், அப்படின்னா மென்மையான இதயம் படைத்தவர்கள், எளிதில் ஏமாறக்கூடியவர்கள். பெண்களுக்கு எந்த ரகசியம் பாதுகாக்க தெரியாது. ஒரு பெண் இன்னொரு பெண் கிட்ட சொல்லுவான், நான் சொல்றேன் இதை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு. அடுத்த பெண் அவ போய் அடுத்த பெண் கிட்ட சொல்லுவா, நான் சொல்றேன் இதை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னுட்டு. இப்படியே அது வந்து பரவிட்டே இருக்கும். அப்ப அந்த ரகசியம் காப்பாற்றப்படாது. பெண்கள் கிட்ட சொன்னாலே அந்த ரகசியம், இது வந்து ஒரு சாபக்கேடு. சோ இப்படியாக பலதரப்பட்ட மனம், அது நேத்தே பார்த்தோம். அப்ப மனித சமுதாயம் அப்படின்னா வேதங்களின் கூறப்பட்டிருக்கும் கட்டளைக்கு ஏற்ப வாழ வேண்டும். அதை மீறும் போது மனிதன் தண்டனைக்குள்ளாகிறான். சோ தனது புலன்களை தனது பேராசைக்கேற்ப அனுபவித்து மகிழக்கூடாது. வேத நியமங்களுக்கு கட்டுப்பட்டு நாம அதை பயன்படுத்தணும். அப்ப வேட்டையாடுறீங்க புரஞ்சனன் வந்து தேவையில்லாம எல்லா உயிரினங்களையும், காட்டில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் கொல்றான். அப்படியெல்லாம் கொல்றதுக்கு அங்க அனுமதிக்கப்படல. சில குறிப்பிட்ட விலங்குகளை மட்டும்தான் கொல்லணும் ஒரு மன்னனாக இருந்தாக. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு மன்னன் வேட்டையாடும் போது அவனுடைய அந்த சண்டையிடும் திறமை அவனுக்கு நல்லா இன்னும் பாலிஷ் ஆகும். சும்மா இருந்தா அப்படின்னா, இப்ப சும்மா ஒரு கத்தி, மன்னன்கள் எல்லாம் வாள் வச்சிருப்பாங்க. அந்த கத்தி, சூளம், வேல், வில் அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சும்மா கிடந்தா என்ன வாங்க, துருப்பிடிச்சு போயிடும். சோ அதை வந்து பயன்படுத்திட்டே இருக்கணும். அவங்க பயிற்சி எப்படி ராணுவத்துல வந்து போர் இல்லைன்னா கூட தினம் அங்க பிராக்டிஸ் இருந்துட்டே இருக்கும். அவங்கெல்லாம் ஏறி ஏறி சில வலைகள் எல்லாம் ஏறி ஏறி குதிச்சு குனிஞ்சு நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி இருந்து ஒரு நாளைக்கு போருக்கு போகணும்னா அவங்களுக்கு உடம்பு வளையாது. அங்க போய் போர் புரிய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி இல்லை. சோ இந்த பயிற்சியானது தினமுமே நடக்கும். ராணுவ முகாம்கள்ல போய் பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான பயிற்சி. நாமெல்லாம் வந்து காலையில எக்ஸசைஸ்ங்கிற பேர்ல ஏதோ 10 நிமிஷம், அரை மணி நேரம் அவ்வளவுதான் பண்ணுவோம். ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா கடுமையான பயிற்சி அவங்களுக்கு கொடுக்கப்படும். அது போல ஒரு ராஜா அப்படிங்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. இன்னைக்கெல்லாம் மக்களோட தலைவராக இருக்கிறவங்க போர் பயிற்சி எடுக்கிறது கிடையாது, போர்ல முன்னாடி நிக்கிறது கிடையாது. நாட்டுக்குள்ள இருந்துட்டு நீங்க போர் புரியுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா இந்த ராணுவ வீரர்கள் வந்து அவங்க போய் போர் புரிஞ்சு அவங்க உயிரெல்லாம் தியாகம் பண்ணி கடுமையாக போரிடுவாங்க. ஆனா உள்ள இருக்கிறவருக்கு அந்த அருமை தெரியாது. அவர் வந்து நாட்டின் மன்னரா இருப்பார், நாட்டினோட தலைவரா இருப்பார். ஆனா அன்னைக்கு மன்னர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கதான் முன்னாடி போவாங்க, படை அவங்களுக்கு பின்னாடி வரும். நாட்டின் தலைவன் முன்னாடி வழி நடத்தி போவாரு. அவர் உயிருக்கு வந்து துணிஞ்சு போவார், தன்னோட உயிரை தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருப்பார் மக்களுக்காக. ஆனா இன்னைக்கு எந்த தலைவர்கள் மக்களுக்காக என்னோட உயிரை தியாகம் பண்றேன்னு போர்ல போய் முன்னாடி நிக்கிறா? அவங்களாம் ரொம்ப சொகுசா இருக்கிறதுக்கு தான் பாக்குறாங்க. மக்களோட வரி பணத்தை எடுத்து நல்லா செலவு பண்ணிட்டு ஆடம்பரமா போர் புரியணும் அப்படின்னா ஒரு ஆர்டர் போட்டுருவாங்க. அப்போ பொதுமக்கள் அந்த ராணுவத்துல இருக்கிறவங்கள முன்னாடி போய் தங்களோட உயிரை நாட்டுக்காக தியாகம் பண்ணுவாங்க. சோ இப்படி காலம் மாறிடுச்சு. கலியுகத்துல எல்லாமே தலைகீழ நடக்குது. சோ ஒரு பெண் என்பவள் பாதுகாக்கப்பட வேண்டியவள், எப்பவுமே ஆணோட பாதுகாப்புல இருக்கணும். இது வந்து சாணக்கியர் மிகச்சிறந்த மேதை, சமூக மேதை. அவர் வந்து நிறைய சமூக சட்டதிட்டங்களை அவர் தோத்துருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பெண்கள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவங்க சாஸ்திரமும் சொல்லுது, அவங்க வந்து முதல்ல பெற்றோரோட பாதுகாப்புல, அப்புறம் கணவனோட பாதுகாப்புல இருப்பாங்க, அப்புறம் தான் பெற்ற பிள்ளை மகனோட பாதுகாப்புல இருப்பாங்க. எப்பவுமே பெண்கள் தனியா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா கட்டுப்பாடுகளும் இங்க வந்து வேத சாஸ்திரங்கள்ல நுணுக்கமாக ஆராயப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பகவானால கொடுக்கப்பட்டது அது. பெண்களோட குணம் என்ன, சூத்திரர்களோட குணம் என்ன, சத்திரியர்களோட குணம் என்ன, வைசியர்களோட குணம் என்ன, இப்படி எல்லாமே பார்த்துதான் பகவான் சட்டத்தை இயற்றியிருக்காரு. நம்மளுக்கெல்லாம் ஒண்ணு தெரியும், ஆனா ஒண்ணு தெரிஞ்சாலுமே அதுல பல ஓட்டைகள் இருக்கும்.
ஆனா பகவான் வந்து பர்ஃபெக்ட், கம்ப்ளீட். பூர்ணமத பூர்ணமித பூர்ணாம் பூர்ணமித பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே பூர்ணஷ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு பகவான் வந்து எல்லாத்துலயும் முழுமையானவர். அவர்கிட்ட சிறு குறை கூட கிடையாது, கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது ஸ்லோகம் 7. ய ஏவம் கர்மணியதம் வித்வான் குர்வீதமானவஹ கர்மணாதேன ராஜேந்திர ஞானேன ந ச லிப்யதே. படிக்கிறேங்க படிக்கிட்டோம் மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. படிங்க. மன்னர் பிரசீன பிரஹித்திடம் நாரத முனிவர் தொடர்ந்து கூறினார். அன்பார்ந்த மன்னனே, வேத சாத்திரங்களின் நெறிமுறைகளுக்கேற்ப செயல்படும் ஒருவன் பயனை எதிர்பார்த்து நற்செயல்களில் ஒரு காலும் ஈடுபடுவதில்லை. பொருளுரை. ஒரு அரசாங்கம் சில குறிப்பிட்ட வழிகளில் தன் குடிமக்கள் செயல்படுவதற்காக அவர்களுக்கு தொழில் உரிமங்கள் வழங்குவது போல வேதங்களின் நியதிகள் நமது உலகில் செயல்களை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகின்றன. எல்லா உயிர்களும் உலகினை அனுபவித்து மகிழவே பிறப்பெடுக்கின்றனர். இதனைத் தொடர்ந்தே வேதங்கள் புலனுகர்ச்சிக்கான ஒழுங்குமுறைகளை வகுத்துள்ளன. வேதங்களில் ஒழுங்குமுறை விதிகளுக்கேற்ப தனது புலன்களை தூய்த்து மகிழ்பவன் அவனது செயல்களின் விளைவுகள் மற்றும் எதிர்விளைவுகளில் சிக்கிக் கொள்வதில்லை. பகவத்கீதை 3:9 யஜ்ஞார் தாத் கர்மண என்று குறிப்பிடுகிறது. அதாவது வேள்விகளை செய்வதற்காக அல்லது பகவான் விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக ஒருவன் செயல்பட வேண்டும். அந்யத்ர லோகே யம் கர்ம பந்தன. அவ்வாறில்லை எனில் அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு எதிர்ச்செயலை உண்டு பண்ணுவதில் உயிர் கட்டுப்படுகிறான். ஒரு மனிதன் என்பவன் பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்புக்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உரியவன் ஆவான். ஆகையினால் வேதங்களின் ஒழுங்குமுறை விதிகளின் கீழ் அவன் செயல்படுவதினால் தனது புலனுகர்ச்சிக்கான தனது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதோடு பௌதீக கட்டிலிருந்து அவன் படிப்படியாக விடுதலை பெறலாம். இவ்விதிகளுக்கேற்ப செயல்படுவது ஞானம் ஆகும். உண்மையில் வேதம் என்னும் வார்த்தைக்கே ஞானம் என்றுதான் பொருள். ஞானோதய ந ச லிப்யதே என்னும் வார்த்தைகள் வேத செயல்களின் விளைவு மற்றும் எதிர்விளைவுகளில் சிக்கிக் கொள்வதில்லை என்று குறிப்பிடுகின்றன. எனவே அனைவரும் வேத நெறிகளுக்கு ஏற்ப நடக்க வேண்டும் என்று, பொறுப்பின்றி நடக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஒரு நாட்டின் குடிமகன் தன் அரசாங்கத்தின் சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப செயல்படும் பொழுது அவன் குற்றச் செயல்களில் ஈடுபட மாட்டான். ஆயினும் மனிதன் செய்யும் சட்டங்கள் எப்போதும் குறையுடையனவே ஆகும். ஏனெனில் அவைகள் தவறு செய்யும் மனப்பான்மையுடைய, மாயைக்கு ஆட்பட்ட, ஏமாற்றுகின்ற, குறையுடைய புலன்களுடைய மனிதர்களால் செய்யப்படுகின்றன. வேத நெறிமுறைகள் குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்டவை அன்று. வேதங்களில் உள்ள ஞானமானது நேரடியாக இறைவனிடமிருந்து பெறப்பட்டதாகும். அதனால் அதில் மாயைக்கு ஆளாதல், ஏமாற்றுதல், தவறிழைத்தல், அரைகுறை புலன்களை பெற்றிருத்தல் போன்ற கேள்விகளுக்கு இடமே இல்லை. வேத ஞானங்கள் அனைத்தும் நிறைவானவையாகும். ஏனென்றால் இவை இறைவனிடமிருந்து நேரடியாக சீட பரம்பரை முறையில் பெறப்பட்டவை ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் 1.1.1 தேனே பிரம்மஹரதாய ஆதி கவையே என்று குறிப்பிடுகிறது. இப்பிரபஞ்சத்தின் ஆதிகவி என்று அறியப்படும் பிரம்மதேவனுக்கு அவரது இதயத்தின் மூலம் கிருஷ்ணர் உபதேசித்தார். பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வேத ஞானங்களை பெற்றுக்கொண்ட பிரம்மதேவன் அதனை சீட பரம்பரையின் வழியாக நாரதருக்கும், நாரதர் வியாசதேவருக்கும் அருளினார். வேத ஞானத்திற்கேற்ப நாம் செயல்பட்டோம் என்றால் அப்போது பாவச் செயல்களில் ஈடுபடுவது என்ற கேள்விக்கே இடமில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி மியூட் ஆயிட்டீங்க மாதாஜி, அன்மியூட் ஆயிட்டீங்க. சாரி மாதாஜி. இப்ப கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது கேக்குது. ஸோ எல்லாருமே இங்க வந்து அனுபவிக்கணுங்கிற ஆசையில தான் வந்து பிறந்திருக்கிறோம். ஸோ அனுபவிக்கணுங்கிற ஆசை வந்து ஒரு எல்லை மீறி போகும்போது எல்லாருக்குமே அது சிக்கலை உண்டு பண்ணும். இப்ப எப்படி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு சட்டத்திட்டம் இருக்கு. ஸோ அதுபடிதான் நாம வந்து அந்த நாட்டுக்கு போனா அவங்க சட்டத்திட்டத்திற்கு ஏற்பதான் நம்ம நடந்துக்கணும்.
இல்ல என்னோட இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன் அப்படின்னா அவங்க நாட்டு ஜெயில தான் நாம இருக்கணும். அது போல இந்தியாலே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ற நாட்டிலயும் சட்டத்திட்டம் இருக்கு. நம்ம வந்து லெஃப்ட் சைடு வண்டி ஓட்டணும். ஆனா நான் ரைட் சைடு ஓட்டுவேன் யாராவது ஒருத்தர் சட்டத்தை மதிக்கலைன்னா என்ன ஆகும்? நிறைய ஆக்சிடென்ட் ஆகும் அந்த ஒருத்தர்னால. சோ பகவானும் அப்படிதான் நம்மளுக்கு எப்ப நாம இந்த ஜட உலகுக்கு வந்தோமோ அப்பவே நான் அவர் வந்து வேதைச சர்வே ரகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவி தேவச்சாகம் அப்படின்னு வேதங்களை படைத்து நம்மளுக்கு கொடுத்திருக்கார். அதாவது நான் சட்டத்தை கொடுக்குறேன், உனக்கு வந்து சுதந்திரம் கொடுத்திருக்கேன், ஆனா அது ஒரு எல்லை வரைக்கும். இதுக்கு உதாரணமா நாம பார்ப்போம். ஒரு மாடு வந்து ஒரு 5 முழம் விட்டு கட்டுவாங்க. சோ அந்த லிமிட்டுக்குள்ள அது சாப்பிடணும். ஆனா அதுலயே வந்து முறையாதான் அது நேரா தான் போகணும். தனக்குள்ள சிக்கலை உண்டாக்கிக்க கூடாது, அப்பதான் அது ஃப்ரீயா இருக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்னா நமக்கு நாமே பல சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை பயன்படுத்துற மாதிரி நம்ம வேதங்களின் சட்டத்தை மீறும் போது அது விகர்மா ஆகுது. அப்ப விகர்மா ஆகும்போது பல பாவ விளைவுகள் நம்மளை கட்டி போடுது. சோ மாடு எப்படி தன்னை தானே அது சுத்தி சுத்தி பல வழிகள்ல குறுக்க போய் அது வந்து கடைசியில கழுத்தை கூட தூக்க முடியாம சிக்கல் உண்டு அந்த சிக்கலுக்குள்ள மாட்டி கிடக்கும். அது போலத்தான் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம், வேதங்களோட சட்டத்தை மதிக்காமல் பல சிக்கல்களை நமக்கு நாமே உண்டு பண்ணிக்கிறோம். மாயா வந்து நம்மளை கட்டி போட தேவையே இல்லை, நாமளே போய் மாயாவோட கட்டுக்குள்ள விழுந்துடுறோம். எப்படி ஒரு வேடன் வந்து வலை போடுவான், வலை போட்டு அவன் போய் பிடிக்கிறது கிடையாது, அந்த வலைக்குள்ள வந்து தானா அந்த பறவைகள் எல்லாம் உட்காரும். சோ இதுக்கு நம்மளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்றாங்க வேதத்துல. இப்படி செய்யலாம் அப்படி செய்யக்கூடாது, அதுக்கு ஒரு முறை இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சம், இந்த வழியில வாங்க. நீங்க அனுபவிக்கணுமா அளவா அனுபவிங்க, அனுபவிச்சுட்டு தெரிஞ்சுக்கோங்க. மோட்சம் அடையறதுக்குரிய பாதையை பாருங்க. நீங்க அனுபவிச்சீங்களா, அந்த ருச்சி இருக்கா உங்களுக்கு? இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? மோட்சத்துக்கான பாதையை பாருங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே பகவான் சான்ஸ் கொடுக்குறாரு. நம்ம அனுபவிக்க வந்திருக்கிறோம், நீ அனுபவிக்கவே வேண்டாண்டா சாமி அப்படின்னு சொல்லல. வெறும் ஜெயில போட்டு நம்மளை கொடுமைப்படுத்தல. நான் உனக்கு உள்ள இருந்து பரமாத்மாவாக அனுபவிப்பதற்குரிய அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுக்குற. நீ அதுல ஏதாவது இன்பம் இருந்தா உனக்கு நீ மறுபடியும் இங்கேயே இருந்துக்கோ. ஆனா இன்பம் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணு? மோக்ஷகதி, அதுக்கான பாதையை எடுத்துக்கோ. தர்ம அர்த்த காம மோக்ஷ, அறம் பொருள் இன்பம் வீடு பேரு. அந்த வீடு பேரு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு எங்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு எல்லா எல்லா இதுவும் பண்ணியிருக்காரு, ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டாரு. சோ அந்த வேதங்கள் எல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிதான் நம்மளுக்கு வேதத்தை எல்லாம் தொகுத்த அந்த வியாசதேவர். கலியுகத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிரேயானால் அல்பாயுசக சப்பிய கலா வஸ்மினி போய் ஜனாக மந்தாக சூமந்த மதையோ மந்த பாக்கியகி உபத்துரதக அப்படின்னு ரொம்ப உபத்திரங்கள் இருக்கும். களி ஒரு பக்கம், மாயா ஒரு பக்கம், மத்தளத்துக்கு 2 பக்கம் அப்படிங்கிற மாதிரி கலியுகத்துல மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மந்தாக மந்த புத்தி உடையவர்களாக இருப்பாங்க. அல்பாயுசக அல்ப ஆயுசு சண்டை பிரியர்களாக இருப்பாங்க. அதிர்ஷ்டமற்றவர்களாக இருப்பாங்க. இத்தனை குறை இருக்கிறவங்க கிட்ட வேதம் படின்னு சொன்னா எப்படி படிக்க முடியும்? ஏன்னா வேதம் எல்லாம் கடல் மாதிரி, அதுக்கு அல்ப ஆயுசு எல்லாம் பத்தாது. வேதங்கள் படிக்கிறதுக்கு 10,000 ஆண்டுகள் இல்ல 1,00,000 ஆண்டுகள் இருந்த சத்தியுகம் திரேதாயுகம் எல்லாம் சௌரியமா இருந்தது. ஆனா இப்பெல்லாம் அது முடியாது. இவங்களுக்காக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு வியாசதேவர் யோசிச்சார். அப்புறம்தான் வேதங்களை வந்து ஒரு வேதத்தை 4ஆ பிரிச்சார், ரிக்யசு சாம அதர்வணன். அப்புறம் அதையும் படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் அதையும் பிரிச்சார் 108 உபநிஷங்களாக. அதையும் படிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 18 புராணங்களாக அதை தொகுத்தார். மகாபாரதம் ராமாயணம் போன்ற காவியங்களை படைத்தார். ஆனா அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கதை வடிவம் எடுத்துக்கிறாங்க, அதுல இருக்கிற பிலாசபி தத்துவங்களை எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டு மனவெல்லாம் வருந்தி உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நாரத முனிவரோட கருணையினால, அவரோட குருவின் கருணையினால பாகவதத்தை தொகுத்தார். பாகவதம் தொகுத்து பகவானை பற்றியும் பக்தர்களை பற்றியும் பக்தி தொண்டை பற்றியும் அதுல எழுதினார். சோ பாகவதம் வந்து அமல புராணம், தூய்மையான புராணம், பகவானை பற்றி சொல்லப்படுது. இப்ப பாகவதம் படிச்சோம் அப்படின்னா நம்ம உணர்வு தூய்மையாகும். பாகவதம் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பகவானோட பக்தி தொண்டுக்கு அது மிக மிக உகந்தது. பகவான்கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னா பாகவதத்தை தினமும் படிக்கணும்.
பாகவதம் படிக்காம இருக்கவே கூடாது. பாகவத்தை படிக்கணும், கேட்கணும். ஸ்ரவணம், ஏன் ஸ்ரவணம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு 9 பக்தி தொண்டுல? அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா ரொம்ப எளிமையானது. மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க மத்ததுக்கெல்லாம். தொடர்ந்து நீங்க பேசுங்கன்னா பேச முடியாது, தொடர்ந்து நாமம் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா காது, சும்மா கிடக்குற காது நாம இதுக்கு கொடுத்தா எவ்வளவு மங்களகரம். சோ அந்த நாம இதை கேட்கலைன்னா காது வேற எதையோ ஒண்ணு கேட்டுட்டே இருக்கும். இந்த உலகத்துல கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட சத்தங்கள், பல சத்தங்கள் நம்மளுக்கு கேட்டுட்டே இருக்கும் இல்லைங்களா? ரோட்ல ரோட்ல இருக்கிற கார் சவுண்டு, பைக் சவுண்டு, அந்த சவுண்டு, சண்டை சண்டை போடுறது, டிவி சவுண்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட சவுண்டு, ரேடியோ சவுண்டுன்னு எத்தனையோ இருக்கு. ஆனா அதெல்லாம் கேட்கறதுனால பிரயோஜனம் கிடையாது. பாகவதத்துக்கு உங்க காது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மங்களம் கூடிட்டே இருக்கும், சர்வ மங்களம் உண்டாகும். ஏன்னா இது அமல புராணம், வைஷ்ணவானாம் பிரியம், வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப பிரியமானது. சோ வேத நெறிக்கேற்ப நடக்க வேண்டும் என்று பொறுப்பின்றி நடக்கக்கூடாது. வேத நெறிக்கேற்ப நடக்க வேண்டும் என்று. அப்போ வேத நெறி என்ன சொல்லுது? நிறைய வேதத்தின் சொற்கள் வந்து மயக்கக்கூடியவை. அப்ப வேதத்துல பல வழிகள் காட்டப்பட்டிருக்கு. அப்போ ஒரு சத்துவ குணத்துல இருக்கிறவன் போய் தமோ குணத்துல இருக்கிறவனுக்குரிய பாடத்தை படிச்சுக்கிட்டு நான் இப்படி எல்லாம் நடக்கலாம், மாமிசம் சாப்பிடலான்னு சத்துவ குணத்துல இருக்கிறவன் கீழிறங்கி வரக்கூடாது. ஏன்னா வேதம் அவங்கவுங்களுக்கு உரிய வழியை காட்டுது. ஒவ்வொருத்தரோட குணத்துக்கு தகுந்த மாதிரி. எல்லாரும் ஒரே வழியை காட்டுனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குரிய லெசனை கொண்டு போய் 12th ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியாது, 12th ஸ்டாண்டர்ட் லெசனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு கொடுக்க முடியாது. சோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி பாடங்கள் கவர்மெண்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க கெப்பாசிட்டி அவ்வளவுதான், அதுக்கு மேல அவங்க கொடுத்தாலும் திணிக்க முடியாது. அது போலத்தான் உணர்வுகள், வேற வேற உணர்வுகள். தமோ குணத்துல இருக்கிறவனுடைய உணர்வு வேற, ரஜோகுணத்துல இருக்கிற உணர்வு வேற, சத்துவ குணத்துல இருக்கிறவனோட உணர்வு வேற, சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறவனோட உணர்வு வேற. சோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகள், அவங்க எப்படி வழிபாடு பண்ணலாம், எந்த தேவர்களை அவங்க வணங்கலாம், சோ என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கு, அதுக்கு என்ன பூஜை வழிமுறைகள் இருக்கு, என்ன யாகம் பண்ணலாம், என்ன தானம் பண்ணலாம், இது எல்லாமே வேதங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தருக்கு தகுந்ததை, இப்ப நாம ஹாஸ்பிட்டல் போறோம், வைத்தியர் வந்து 4 பேர் போறோம்னா 4 பேருக்கு 4 விதமான நோய் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் மருந்து கொடுப்பார். இல்ல அவனுக்கு கொடுத்ததை எனக்கும் கொடுங்க, எனக்கே மாத்தி கொடுக்குறீங்க, நாம யாராவது சண்டை போடுறோமா? கிடையாது. அப்போ வேதங்கள் வந்து யாராருக்கு என்னென்ன நோயோ அதுக்கு தகுந்த மருந்து தான் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் ஒரே மருந்தை கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேதங்கள் வந்து மறைமுகமா பகவானை கடைசியில் சொல்லுது. ஏன்னா பகவானை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிராப்தம் வேணும். முழுமுதற் கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே முழுமுதற் கடவுளுடைய உயர்ந்த வழிபாட்டுக்கு, சுத்த சத்துவ குணத்திற்கு வந்துட முடியாது. அதுக்கெல்லாம் சுக்கிருதி நிறைய வேணும். சோ அதனால தான் நாம வந்து எல்லா செயல்களையும் பகவானுக்காக, யஜ்ஞார்த்த கர்மனோ அந்யத்திர லோகோயம் கர்ம பந்தன தத்தர்த்தம் கர்ம கவுந்தேய முக்த சங்க சமாச்சர அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பகவானுக்காகவே செய்யணும். வேதங்களில் உள்ள ஞானமானது நேரடியாக இறைவனிடமிருந்து பெறப்பட்டது, இன்டைரக்டா வந்தது கிடையாது. அதனால அது மாயைக்கு ஆளாகுதல், ஏமாற்றுதல், தவறிழைத்தல், அரைகுறை புலன்களை பெற்றிருத்தல் போன்ற கேள்விக்கு அங்க இடமே கிடையாது. எல்லாமே அது வந்து நிறைவானது. வேதம் அப்படின்னா நிறைவு. ஏனெனில் இவை இறைவனிடமிருந்து நேரடியாக சீட பரம்பரையில் பெறப்பட்டது. அதுல எந்த டேமேஜும் கிடையாது. சீட பரம்பரையில வரும்போது வேதங்கள் மாறவே மாறாது. இப்ப நாம ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு கை, கண்ணு, மூக்கு, காலு எல்லாம் வச்சு ஈராக்கி பெருமாளாக்குவாங்க. ஆனா வேதங்கள் அப்படி இல்லை. வேதங்களை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அது பகவானால சொல்லப்பட்டது. அதனாலதான் அது சீட பரம்பரையில கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு மரத்துல மாம்பழம் பறிக்கணும், அது உச்சி கிளையில இருக்கு அப்படின்னா அது சேதம் இல்லாம எப்படி கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது? கீழே நின்று இருக்கிறவங்க இருப்பாங்க, அதுக்கு மேல் கிளையில ஒருத்தர் உட்காந்து இருப்பாங்க, அதுக்கு மேல கிளையில ஒருத்தர் உட்காந்து இருப்பாங்க, உச்சியில ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாம்பழத்தை பறிச்சு அது கீழே இருக்கிற கிளையில இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. சோ அந்த பழுத்த சுவையான மாம்பழம் ரெண்டாவது அதுக்கடுத்து இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க, அப்புறம் அவர் கீழே இருக்கிறவர் கொடுப்பாரு. இப்படி சேதம் இல்லாம அது வரும் சீட பரம்பரையில.
ஆனா சீட பரம்பரை இல்லாதவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கல்லை எடுத்து வீசி அந்த மாம்பழம் எப்படியும் கை கிடைச்சா போறோம் அப்படின்னு பேராசையினால அவங்க சேதம் பண்ணிடுவாங்க. சோ அவங்களுக்கு புகழ் வேணும், பேர் வேணும், பணம் வேணும் அப்படிங்கறதுக்காக வேதங்களோட கோட்பாடுகளை மாத்தி மாத்தி சொல்லி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி போலி சன்னியாசிகள்னால தான் இந்த உலகத்துல உண்மையான சன்னியாசிகளை கூட, ஆச்சாரியர்களை கூட நிறைய பேர் நம்புறது கிடையாது. ஆனா உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்காம முட்டாள்தனமாக பொய்யான ஒருத்தரை பின்பற்றும் போது அவங்க இருட்டு அடர்ந்த காடுக்குள்ள பள்ளத்துல போய் அந்த குருடன் விழுவது போல பின்னாடி போனவங்களுக்கு போய் விழுந்துருவாங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது, யாரை பின்பற்றுவது அப்படிங்கிறது. பொய் எது உண்மை எதுன்னு தெரிஞ்சு அப்புறம் அந்த பரம்பரையில ஜாயின் பண்ணிக்கணும். ஒவ்வொருவரும் குருவை சோதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா ஒரு தடவை தான். அதுக்கப்புறம் வந்து சேர்ந்துட்டு மறுபடியும் குருவை நான் சோதிக்கிறேங்கிறது ரொம்ப தவறான காரியம். ஒன்ஸ் குருவை நம்பி நாம இறங்கிட்டோம் அப்படின்னா, குருவோட மகிமை தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் அவர்கிட்ட சரணாகதி அடையணும். சோதிக்கும் மனபாவத்துல அவர்கிட்ட நடந்துக்க கூடாது. ஸ்லோகம் 8. அந்யதா கர்ம குர்வாணோ மானாரூட ரூடோ நிபத்யதே குணப்பிரவாஹ பதிதோ நஷ்ட பிரஜ்னோ விரஜதி அத. ஹரே கிருஷ்ணா. படிங்க. இதற்கு மாறாக இதற்கு மாறாக வீண் ஆணவத்தின் காரணமாக மனம் போன போக்கில் செயல்படுபவன் கீழே விழுந்து விடுகிறான். இதனால் அவன் முக்குணங்களுடைய சத்துவம், ரஜோ, தமோ, ஜட இயற்கையின் விதிமுறைகளில் ஈடுபாடு உடையவனாகிறான். இவ்வழியில் ஓர் உயிர் தனது உண்மையான ஞானத்தை இழப்பதோடு பிறப்பு இறப்பு சுழற்சியில் நித்தியமாக சிக்கிக் கொள்கிறான். இவ்வாறு அவன் மலத்தில் உள்ள புழுவாதல் மற்றும் பிரம்மலோகத்தில் உயிர்நிலை பெறுதல் என்று மேலும் கீழும் போய் வந்து கொண்டிருக்கிறான். பொருளுரை. இச்லோகத்தில் பல முக்கியமான சொற்கள் உள்ளன. இவற்றுள்ள அந்நியதா என்பதன் பொருள் இல்லையேல் ஆகும். இது வேதங்களின் ஒழுங்குமுறை விதிகளை பற்றி கவலைப்படாதவனை குறிக்கிறது. வேதங்களில் உள்ள நியதிகளை சாஸ்திர விதிகள் என்பர். பகவத்கீதை சாஸ்திர விதிகள் அல்லது வேத நெறிகளை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போன போக்கில் செயல்படுபவன் அல்லது ஆணவமுடையவன் யுக வாழ்க்கையில் நிறைவு அடையாததோடு பௌதீக நிலையிலிருந்து மகிழ்ச்சியோ அல்லது விடுதலையோ கூட அடைவதில்லை என்று தெளிவாக கூறுகிறது. யா சாஸ்திரா விதி முதஸ்ருத்ய வர்த்ததே காமகாரதா நாஷா சித்திம் அவாப்னோதி நா சுகம் நா பராம் கதிம். சாஸ்திர விதிகளை மீறி தன்னிச்சையாக செயல்படுபவன் நிறைவடைவதோ இன்பம் எய்துவதோ அல்லது பரகதி அடைவதோ இல்லை. பகவத்கீதை 16.23. இவ்வாறு சாஸ்திரங்களின் விதிமுறைகளை வேண்டுமென்றே மீறுபவன் இயற்கையின் முக்குணங்களினால் ஆட்பட்டு வாழ்க்கையில் மேலும் மேலும் அமிழ்கிறான். ஆகையினால் மனித சமுதாயமானது பகவத்கீதையில் சுருக்கமாக கூறப்பட்டிருக்கும் வேத விதிகள் சார்ந்த வாழ்க்கையினை பின்பற்றுதல் வேண்டும். இல்லையேல் பௌதிக தோற்றமுடைய வாழ்க்கை தொடரும். ஓர் ஆத்மா 84 லட்சம் உயிரினங்களை கடந்து செல்கிறது என்பதை மூடர்கள் அறிவதில்லை. பரிணாம வளர்ச்சியின் படிப்படியான முறையினால் வேதங்களில் உள்ள நியதிகளை பின்பற்றுவதற்காக ஒருவன் மனித தோற்றமுடைய வாழ்க்கைக்கு வருகிறான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆதி காலந்தொட்டே ஓர் உயிர் தனது அசுர மனப்பான்மையினால், அதாவது முழுமுதற் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சி வேகத்தினால் ஜட இயற்கையின் முக்குணங்களில் துன்புறுகிறது என்று கூறுகிறார். கிருஷ்ணரும் கூட இதனை பகவத்கீதையில் 15.7 உறுதி செய்கிறார். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஷ்டானி இந்திரியாணி பப்ரக்ருதி சதானி கர்ஷதி. பந்தப்பட்ட உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் எனது அம்சமுடைய நித்திய பாகங்களே ஆவர். கட்டுண்ட வாழ்க்கையினால் அவர்கள் மனது உள்ளிட்ட 6 புலன்களுடன் மிகவும் போராடுகின்றனர். ஒவ்வொரு உயிரும் இறைவனின் பாகங்களே ஆவர். வாழ்வின் மும்முனை துன்பங்களில் ஓர் உயிர் ஆட்கொள்ளப்பட வேண்டிய நியதி இல்லை. ஆனால் அவன் தான் அனுபவித்து மகிழலாம் என்னும் தவறான எண்ணத்தினால் தானாகவே இப்பிறப்பினை ஏற்றுக்கொள்கிறான். பயங்கரமான நிலையிலிருந்து அவனை காப்பதற்காகவே பகவான் அவரது அவதாரமான வியாச தேவரின் எல்லா வேத இலக்கியங்களையும் அருளி செய்கிறார். கிருஷ்ண புலிஷே ஜீவ அநாதி பகிர்முகா அத ஏவ மாயா தாரா தேய சம்சார துக்கா.
என்று கூறப்படுகிறது. இதன் பொருள் கிருஷ்ணரை மறந்தினாலேயே ஆதி காலந்தொட்டு ஓர் உயிர் உலகில் பிறப்பெடுக்கிறான். ஆகையினால் கிருஷ்ணரின் மாயா சக்தியானது உலக வாழ்க்கையில் பல்வேறு விதமான துன்பங்களை அவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. சைதன்ய மத்தியில் 20.17 மாயா முக்த ஜீவேர நாகீஸ்வத கிருஷ்ணயான ஜீவேர கிருபாய கைலா கிருஷ்ண வேத புராணா. புறச்சக்தியினால் ஓர் உயிர் கவரப்படும் பொழுது அவன் தனது உண்மையான கிருஷ்ண உணர்வினை சுதந்திரமாக மீண்டும் புதுப்பித்துக் கொள்ள முடியாது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் பகவான் கிருஷ்ணர் அவன் மீது பரிவு கொண்டு அன்புடன் அவனுக்கு 4 வேதங்கள் 18 புராணங்கள் என்னும் வேத இலக்கியங்களை அருளியிருக்கிறார். சைதன்ய மத்திய லீலா 20.122. ஆகையினால் ஒவ்வொரு மனிதனும் வேத உபதேசங்களின் பயனை பெறுதல் வேண்டும். இல்லையேல் ஒருவன் தனது தன்னிச்சை செயல்களினால் கட்டுப்பட்டு வழிகாட்டுவதற்கு எதுவுமின்றி இருப்பான். இச்லோகத்தில் உள்ள மானாரூடா என்னும் சொல் குறிப்பிடத்தகுந்தது. பெரிய தத்துவ ஞானியாவது மற்றும் விஞ்ஞானியாவது என்னும் தவறான எண்ணத்தினால் உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் மனம் என்னும் நிலையிலேயே செயல்படுகின்றனர். ஏனெனில் இவர்கள் பகவான் உலகின் முதல் உயிரான பிரம்மதேவனுக்கு அளித்திருக்கும் உபதேசங்களை சிந்தை செய்வதில்லை. அதனால்தான் பாகவதம் 5.18.12 கூறுகிறது, ஹரான் அப்தக்ஷ குணோ மகத்குணா மனோரதேனா ஸ்ரீதாவதோ பகிஹி. பக்தன் அல்லாத ஒருவனிடம் நற்குணங்கள் இருப்பதில்லை. ஏனெனில் அவன் மனோரீதியின் மீதே செயல்படுகிறான். அவ்வாறு செயல்படுபவன் தனது அறிவின் தரத்தினை காலங்கள் தோறும் மாற்றிக்கொள்ள வேண்டியவனாகிறான். இதன் விளைவாக ஒரு தத்துவ ஞானியின் கூற்றினை மற்றொரு தத்துவ ஞானி மறுப்பதையும் ஒரு விஞ்ஞானியின் கொள்கையினை மற்றொரு விஞ்ஞானி எதிர்ப்பதையும் நாம் காண்கிறோம். இவை அனைத்தும் ஏன் ஏற்படுகின்றனவென்றால் அவர்கள் தெளிவுடைய அறிவின்றி மனத்தளவால் செயல்படுவதினாலேதான். ஆயினும் வேத உபதேசங்களில் அதன் கூற்றுக்கள் சில நேரங்களில் முரண்பாடாக தோன்றிய போதிலும் கூட தெளிவுடைய அறிவு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அவை சில சமயம் முரண்பாடு உடையவனாக தோன்றிய போதிலும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அவற்றை ஒருவன் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவன் உலகில் நிலைகளில் காட்டப்படுவான். உலோகாயாத நிலைகள் இச்லோகத்தில் குணப்பிரவாக எனப்படுகிறது. இதன் பொருள் ஜட இயற்கையின் முக்குணங்களின் பிரவாகமாகும். ஆகையினால் தான் ஸ்ரீ பக்தி வினோதா தாகூர் பாடுகிறார், மிசேஷ மாயேர வசேயாச்ச பேசே காச்சா காபுடுபு பாய் என்று. நீ ஏன் துன்புறுகிறாய்? நீ ஏன் சில நேரங்களில் ஜட இயற்கையின் அலைகளில் மூழ்குவதும் சில நேரங்களில் கரைக்கு வருவதுமாக இருக்கின்றாய்? ஜீவ கிருஷ்ணதாசே ஏ விஸ்வாச கார்லே தாரா தூத்க நாய். ஆகையினால் அருள் கூர்ந்து நீ கிருஷ்ணரின் அடியவனாக மாறுவாயாக. பிறகு உனது துன்பங்கள் அனைத்திலும் இருந்து நீ விடுதலை பெறுவாய். எவ்வளவு விரைவில் ஒருவன் கிருஷ்ணரை சரணடைந்து பகவத்கீதை உண்மை உருவில் என்னும் தெளிவுடைய அறிவினை ஏற்றுக்கொள்கிறானோ பின்னர் அவன் ஜட இயற்கை குணங்களில் இருந்து விடுதலை பெறுவதோடு கீழே விழுவதும் இல்லை, அவன் அறிவை இழப்பதும் இல்லை. நஷ்ட பிரச்ச என்னும் வார்த்தைக்கு நிறைவான அறிவு என்று பொருளாகும். நஷ்ட பிரச்ச என்றால் நிறைவான அறிவு இல்லாதவன் என்று பொருளாகும். நிறைவான அறிவு ஒருவனிடம் இல்லை என்றால் அவனிடம் மனயூகம் மட்டுமே இருக்கும். இம்மனயூகத்தினால் ஒருவன் மேலும் மேலும் கீழே விழுந்து நரக வாழ்க்கையினை அடைகிறான். சாஸ்திரங்களில் உள்ள விதிகளை மீறுவதன் மூலம் ஒருவன் இதயத்தில் சுத்தமானவனாக முடியாது. ஒருவன் இதயம் சுத்தமில்லாது இருக்கும் பொழுது அவன் இயற்கையின் முக்குணங்களுக்கேற்ப செயல்படுவான். இச்செயல்கள் அனைத்தும் பகவத்கீதை 17வது அத்தியாயம் 1 - 6 வரையுள்ள ஸ்லோகங்களில் மிகவும் அழகாக விளக்கப்பட்டிருக்கின்றன. பகவத்கீதை 2.45 மேலும் விளக்குகிறது. திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நித்வந்தோ நித்திய சத்வோஸ்தோ நிர்யோக சேம ஆத்மவான். வேதங்கள் முக்கியமாக இயற்கையின் முக்குணங்களை பற்றியே பேசுகின்றன. ஓ அர்ஜுனா, இக்குணங்களை கடந்தேனாக. இவை அனைத்தையும் விட உன்னதமானவனாகுக. எல்லா விதமான இருமைகளில் இருந்தும் நன்மை மற்றும் பாதுகாப்பிற்கான கவலைகளில் இருந்தும் விடுதலை பெற்று ஆத்மாவில் நிறை நிற்பாயாக. இவ்வுலகம் முழுவதும்
வேண்டியதும் அனைத்தும் பௌதீக அறிவும் இயற்கையின் முக்குணங்களிலேதான் இருக்கின்றன. இக்குணங்களை கடந்து உன்னத நிலையினை அடைவதற்கு ஒருவன் முழுமுதற் கடவுளின் உபதேசத்தினை பின்பற்றுதல் வேண்டும். இதன் மூலம் அவன் வாழ்க்கையின் நிறைவுடையவன் ஆவான். இல்லையெனில் அவன் இயற்கையின் முக்குணங்கள் என்னும் அலைகளில் அடித்துச் செல்லப்படுவான். இது மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 7.5.30 பிரகலாத மகாராஜாவினால் விளக்கப்படுகிறது. மதின்னா கிருஷ்ணே பரத சுவாதோ வா மிதோ பிவத்யேத கிருக் பிரதானாம் அதாந்த கோபிர் விஸ்தாம் தமிஸ்ரம் புனஸ்து சர்வித சர்வனானாம். உலகியல் இன்பங்களில் பெரும்பற்றுடைய லோகாயவாதிகளும் தங்களது பௌதீக அனுபவங்களுக்கு மேலாக வேறெதுவும் அறியாதவர்களும் இயற்கையின் தன்னிச்சையினால் சுமந்து செல்லப்படுகின்றனர். இவர்கள் உண்டதையே மீண்டும் உண்டும் கட்டுக்கடங்காத புலன்களினால் கட்டுப்படுத்தப்பட்டும் வாழ்கின்றனர். இவ்வாறு இவர்கள் நரக வாழ்வின் இருண்ட பகுதியில் போய் விழுகின்றனர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இவ்வளவு பெரிய பர்பட் ஸ்ரீல பிரபுபாதர் தந்திருக்கிறாருன்னா அதனோட முக்கியத்துவம் நாம உணர்ந்து அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி ஒழுங்குபடுத்தப்படுகிறது? ஆரம்பத்துல வேதங்கள் கூற்றுப்படி நடப்பதன் மூலமாக கர்மா செயல் செய்யறோம். நாம செயல் செய்யாம யாராலும் இருக்க முடியாது. ஆனா வேதத்தின் கட்டளைப்படி செயல்படுவதுதான் நம்மளை வந்து அகர்மாக்கு கொண்டு செல்லும். ஆனா வேதத்தின் விதிகளுக்கு எதிராக செய்யும் போது அது விகர்மாவாக மாறிவிடுகிறது. விகர்மா அப்படின்னா பாவச் செயல்கள். இப்ப வேதத்திற்கு உட்படுத்தப்பட்ட செயல்கள் அது வந்து நம்மளுக்கு அகர்மா நிலைக்கு கொண்டு செல்லும். இப்ப நாரத முனிவர் இங்க பிராசீன பரிகை சொல்றாரு, வேத சாஸ்திரங்கள் முறைக்கேற்ப செய்யப்படும் ஒருவன் பயனை எதிர்பார்த்து நற்செயல்களில் ஒரு காலம் ஈடுபடுவதில்லை. சோ வேத சாஸ்திரங்கள் முறைக்கேற்ப செய்யறதுனால அவன் வந்து அதற்கு பலன் தரும் செயல்ல ஈடுபடுறது கிடையாது. ஏன்னா வேதங்களோட கடைசி முடிவு என்ன? இறுதி முடிவு யக்ஞவை விஷ்ணுகு, விஷ்ணுவே இறுதி முடிவு. ஸோ வேதங்கள் நியதிகள் இங்க வந்து ரொம்ப வலியுறுத்தப்படுது. ஏன்னா வேத விதிப்படி நாம செயல்கள் செய்யும் போது எதிர்விளைவுகள்ல சிக்கிக்கிறது கிடையாது. ஸோ இந்த ஸ்லோகத்துல அந்யதா அப்படின்னா இல்லையே, அதாவது வேத ஒழுங்குமுறைகளை பற்றி கவலைப்படாதவனை குறிக்கிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நாத்திகவாதிகளா இருப்பாங்க. எதுக்காக நாத்தியவாதிகள் அப்படின்னா, அந்த பகவான் விதிக்கிற சட்டமெல்லாம் எங்களுக்கு இருந்தா நாங்க வந்து அதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நடக்கணும், சுதந்திரமா இருக்க முடியாது, நான் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாது, நான் அனுபவிக்க முடியாது அப்படின்னு பகவானையே மறுக்கிறாங்க. பகவானே கிடையாது, நீ எப்படி வேணாம் வாழலாம். சோ எல்லாருமே அவங்கவுங்க சட்டத்தை கற்பனைக்கு ஏற்ப, நான் வேணா எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம், அம்மா சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, அப்பா சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, டீச்சர்ஸ் சொல்ற மாதிரி கேட்கக்கூடாதுன்னு ஒருத்தரும் நினைச்சா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு டெரர், தீவிரவாத உலகமா தான் இருக்கும். யாரும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க, நரகலோகமா இருக்கும். ஏதோ சிலர் கட்டுப்பட்டு நடக்கிறதுனாலதான் நாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம். சோ நாட்டுல சட்டம் ஒழுங்கு இல்லைன்னா திருடர்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லா பக்கம் திருடுவாங்க. கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் அந்த திருட்டுனால மக்கள் பதற்றத்தோட இருப்பாங்க. எங்கேயும் நிம்மதி இருக்காது. எப்ப எவன் வருவானோ, நாம சேர்த்து வச்சதெல்லாம் கொள்ளையை அடிச்சிருவானோ, நம்ம கழுத்துல தாலியை பிடுங்கிட்டு போயிடுவானோ, செயினை பிடுங்கிட்டு போயிடுவானோ, எப்பவும் தூக்கம் இல்லாம இருப்பாங்க, மன அமைதி இல்லாம இருப்பாங்க. ஆனா சட்டம் ஒழுங்கை எப்படி கவர்மெண்ட் பாதுகாக்குதோ அது போல வேதங்களோட சட்டத்தை அந்த தலைவர் நாட்டின் தலைவர் வந்து பாதுகாக்கணும். வேத சட்டத்தை மக்களுக்கு தெரிவிக்கணும். நீங்கெல்லாம் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த ஜட உலகுக்கு அறியாமையினால நாமெல்லாம் இப்படி கடந்து அலையிறோம். சோ வேதங்கள் வந்து வீடு பேரு, கடைசியில பகவான்கிட்ட போகணுங்கிறத வலியுறுத்துது. அப்படிங்கிறது யாரும் சொல்லித்தரக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. பகவானோட கருணையினால நாம எல்லாம் இப்ப கூடி இருக்கிறோம், நாம கொஞ்சம் பேர். இது மாதிரி சில இடங்கள்ல சில பிரபுபாதரோட கருணையினால
ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு இந்த வேதங்களை எல்லாம் தொகுத்து பகவத்கீதையை பல்வேறு மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்திருக்காரு. சில பிரபுபாதர் இல்லைன்னா நம்ம கதி என்ன இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் கொடுத்த இந்த கருணையினாலதான் இன்னைக்கு நாம எல்லாம் வேதங்களுடைய சாரமான இந்த பாகவதத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு அறிவு இருக்காது. ஜட அறிவு தான் வேணும் அப்படின்ட்டு அது பின்னாடி ஓடிட்டு இருப்போம். சம்பாதிக்கணும், ஓடணும், வேலை செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், 1008 இதுல கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஆனா முக்கியமான ஒண்ணு என்ன, நம்ம வேதங்களோட முடிவை நாம இன்னைக்கு அறிஞ்சு அதன்படி பக்தி பாதையை ஏற்று. ஏன்னா பக்தி பாதை கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே மனுஷானாம் சகஸ்ரேஷு கச்சித் யததி சித்தையே அதே அப்படின்னு சொல்லி ஆயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவருக்கு கச்சித் யததி சித்தையே அப்படின்னு சொல்லி ஆயிரம் மனிதர்கள்ல யாரேனும் ஒருவருக்கு தான் கிடைக்கும். சைத்தன்ய மகாபிரபு அதுதான் சொல்றாரு. 84 லட்சம் உயிரினங்கள் அதையெல்லாம் கடந்து இங்க பரிமாண வளர்ச்சியில மனித பிறவிதான் முக்கியமானது. ஏன்னா மனித பிறவில மட்டும்தான் பகவான் யார், நான் யார், பகவானுக்கும் எனக்கும் என்ன உறவு, நான் மறுபிறவி எடுக்கிறேனா, இப்படி பல கேள்விகள் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா நமக்கு வரும். அதுக்குரிய விடைகளையும் தெரிந்து நாம் செயல்பட முடியும். சோ சாஸ்திர விதிகளை மீறி நாம தன்னிச்சையா செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்பம் கிடைக்காது, பரகதி கிடைக்காது. அப்போ அவன் 3 குணங்களுக்கு கீழே விழுந்துருவான். சோ இது பகவத்கீதையில கூட நம்ம பாக்குறோம். மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி அப்படின்னா துன்பப்படுறது. நாமெல்லாம் பகவானோட நித்திய அம்சங்கள், அவர்கிட்ட இருந்துதான் வந்திருக்கிறோம். ஆனா நம்ம இந்த புலன்கள் இருக்கு பாருங்க, 10 புலன்கள் கூட மனம் 11 புலன்கள் மூலமா நாம புலன் இன்பத்தில் ஆர்வமா ஈடுபட்டு எது கிடைக்கும் அது கிடைக்கும், நம்மளோட சொந்தம், என்னோட மக்கள், என்னோட நாடு, என்னோட வீடு, என்னோட மொழி, இப்படி அந்த சுயநலமானது பெருகிட்டே வரும். சோ இப்படி நாத்திகர்கள் பகவானை மறுத்துட்டு நிறைய அனுபவிக்கணுங்கிற போய் நல்லா முட்டி மோதி அனுபவிக்க முடியாம கடைசியில கஷ்டப்பட்டு அப்புறம்தான் தேவர் வழிபாட்டுக்கு கடவுள் இருக்காங்க. நிறைய நாத்திகர்கள் நான் பார்த்திருக்கேன், வயசான அப்புறம் நல்லா கும்பிடுவாங்க. ஏன்னா அப்புறம் தானே உடம்பு சோர்ந்து போகும், நாடி நரம்பு எல்லாம் எல்லாம் சோர்ந்து போய் கண்ணு தெரியாம காது கேட்காம யாரும் மதிக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த நாத்திகனை மதிக்க மாட்டாங்க வயசாயிட்டா. ஏன்னா சொத்தெல்லாம் மக்க எல்லாம் புடுங்கிட்டு அவங்க கையில ஒண்ணும் இருக்காது, அம்போன்னு உட்காந்து இருப்பாங்க. அப்புறம்தான் அவன் கொஞ்சமா கடவுளுக்கு மேல மதிப்பு வரும். அப்புறம் தேடுவாங்க, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அப்புறம் தேவர் வழிபாட்டுக்கு வருவாங்க. உயர்ந்த வழிபாட்டுக்கெல்லாம் அவங்களால டக்குன்னு வர முடியாது. ஏன்னா கடவுளை அவமதித்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் கடவுள் அவ்வளவு சீக்கிரம் காட்டி கொடுக்க மாட்டாரு. அவர் தன்னோட யோகமாயினால் தன்னை மறைத்துக் கொள்வார். மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். மூடர்களுக்கு தன்னை காட்டி கொடுப்பதில்லை. சோ இப்படி பந்தப்பட்ட உயிர்வாளிகள் எல்லாம் அந்த 6 புலன்களுடன் மிகவும் போராடுகிறார்கள். வாழ்வின் மும்முனை துன்பங்களில் ஒரு உயிர் ஆட்கொள்ளப்பட வேண்டிய நியதி கிடையாது. சோ அப்படி ஒரு நியதி கடவுள் வைக்கல. நீ என்னை அறிந்து பக்குவப்பட்டு வந்தீன்னா உடனே வந்துடலாம். ஆனா நீ அனுபவித்து மகிழலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாம் எவ்வளவு கால ஊனி வைக்கிறியோ அவ்வளவு தூரம் அந்த சேர் இழுத்துட்டே போகும் பாருங்க புதைக்குழி. அதே மாதிரி நீ எவ்வளவு தூரம் ஆழமா அனுபவிக்கணுங்கிற வைக்கிறியோ அந்த அவ்வளவு தூரம் அந்த புதைக்குழியில போய் சிக்கிக்குவ. சோ இப்பயங்கரமான நிலையிலிருந்து அவனை காப்பதற்கு பகவான் அவர் அது அவதாரமான வியாசதேவரா வந்தார். இப்பதான் நாம அதை பத்தி பேசணும். அவர் எப்படி உபனிஷங்களை எல்லாம் ரொம்ப எளிதாக மாற்றி நம்மளுக்கு கலியுகத்துல பாகவதம் ஒரு கண்ணாகவும் பகவத்கீதை ஒரு கண்ணாகவும், நீங்க எல்லா புஸ்தகத்தையும் படிச்சு மனசை குழப்பி இது பண்ண நேரத்துக்கு வீணடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றாரு, பகவத்கீதை பாகவதம் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சது நல்ல மேல முன்னேறலாம் அப்படின்னா சைத்தன்ய சரிதாமிர்தம். ஆனா நிறைய புத்தகங்களை படித்து குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. சோ அதே போல
பக்தி எப்படிப்பட்டது அப்படின்னா, பக்தனல்லாத ஒருவனிடம் நற்குணங்கள் இருப்பதில்லை. யஸ்யாதிர் பகவதி பக்தி ரகிஞ்சன அப்படின்னு பார்த்தோம். அதே போல ஹரவ் அபக்தஸ்ய குதோ மகத்குணா மனோரதே நாசதி தாவதோ பகி. அப்போ நற்குணங்கள் எதுவும் இருக்கு, பக்தன் அல்லாதவனுக்கு எந்த நற்குணம் இருக்கிறது இல்ல. அப்படியே நற்குணம் இருப்பவன் போல காணப்பட்டாலும், சிலரெல்லாம் பக்தியில் இருக்க மாட்டாங்க, ஆனா நல்ல குணம் இருக்கும். ஆனா ஸ்டெடியா இருக்குமா கேட்டா இருக்காது. அப்போதைக்கு இருக்கும், ஆனா மறுபடியும் பார்த்தா அவங்ககிட்டயே கெட்ட குணம் இருக்கும். ஏன்னா அவங்க பக்திங்கிற ஒரு பைண்டிங்ல இல்ல. பக்தி தான் பைண்ட் பண்ணும் அந்த நற்குணங்களை. இப்ப நீங்க பைண்டிங் அப்படின்னா, புத்தகங்கள் பல தாள்கள் இருக்கும், அத ஒரு பெரிய நூல் போட்டு கோர்த்து பைண்ட் பண்ணுவாங்க. அது ஒரு ஒரு பிடியில இருக்கும். அது செதறாது, அந்த காகிதங்கள் செதறாது. ஆனா பக்தியில இல்லாதவங்களுக்கு அந்த பைண்டிங் இல்ல, பக்தி என்கின்ற பைண்டிங் இல்ல. கடவுள் பக்தி இருக்கிறவங்க நற்குணங்கள் நிலையா இருக்கும். ஆனா கடவுள் பக்தி இல்லாதவங்கிட்ட நற்குணங்கள் இருப்பதாக காணப்பட்டாலும் அது சீக்கிரம் செதறி போயிடும். அந்த பைண்ட் பண்ணாத தாள்கள் எல்லாம் எப்படி காத்துல அப்படியே பல பக்கம் செதறுதோ, அது போல அவங்க மனம் சத்துவ ரஜோ தமோ குணங்களால் ஆட்கொள்ளப்பட்டு எப்ப வேணா எப்படி வேணா மாறுவாங்க. சில சமயம் நல்லா இருப்பாங்க, சில சமயம் ரஜோகுணத்துல இருப்பாங்க, சில சமயம் தமோ குணத்துக்கும் போயிருவாங்க. ஏன்னா அவங்க மாயினோட பிடியில் இருக்கிறாங்க. 3 குணங்கள் மாறி மாறி அவங்களுக்குள்ள அவங்களுடைய வேஷத்தை மாத்திட்டு, முகமூடி வேணா சிரிச்ச முகத்துல இருக்கலாம். சோ இங்க இருக்கிற முக்குணத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முகமூடி போட்டிருக்காங்க. நல்லவங்களா காட்டிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க, ஆனா மாயை விடாது. அவங்களை பல குணங்களுக்கு உள்ள தள்ளிட்டே இருக்கும். அவங்க நினைச்சிருக்காங்க இது என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு, நான் கோபத்தை அடக்குவேன், நான் நல்லவளா இருப்பேன், நான் உண்மையே பேசுவேன், இப்படி எத்தனையோ சத்தியங்கள் வாக்குறுதிகள் அவங்க ஒவ்வொரு வருஷாவளிக்கு ஒரு விரதம் போல உறுதி எடுப்பாங்க. அவங்களால இருக்க முடியாது. அவங்க மனம் அலைப்பாயும். ஏன்னா பொறாமை, இந்த காம குரோத லோப மன மாச்சரிய, காம குரோத லோப மோகம் மத மாச்சரிய அப்படிங்கிற அசுரர்கள் அவங்க அவங்க இந்த ஜட உலகுக்கு வந்த உடனே, அதுவும் இந்த கலியுகத்துல எல்லார் மனசுலயும் அது எப்ப பூதாகரமா இருக்கும், பெருசாகும்னே தெரியாது. அந்த அளவுக்கு முக்குணங்கள் அவங்களை ஆட்டி படைக்கும். அதனாலதான் வேதங்கள் முக்கியமாக ஜட முக்குணங்களை பற்றியே பேசுகிறது. ஏன்னா வேதங்கள் நீ அது கிடைக்கணுமா அதை பண்ணு, இது கிடைக்கணுமா அது பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கு. சோ இக்குணங்களை எல்லாம் கடந்து வா அப்படின்னு அர்ஜுனனுக்கு பகவான் சொல்றார். இவை அனைத்தையும் விட உன்னதமானவையாக ஆகு. சோ விடுதலை பெற்று ஆத்மாவில் நிலைப்பவையாக. உடல் தளத்துல இருந்தா இந்த முக்குணங்களோட போராடிட்டே இருக்கணும். அதனால ஆத்மாவில் நிலை பெறு அப்படிங்கிறார். அனைத்து பௌதிக அறிவும் இயற்கையின் முக்குணங்களுக்குள்ளே தான் இருக்கிறது. இக்குணங்களை கடந்து உன்னத நிலையை அடைவதற்கு ஒருவன் முழுமுதற் கடவுளின் உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். அதன் மூலம் வாழ்க்கையில் நிறைவடைவான். இல்லைன்னா பகவானை மட்டும் அவன் சார்ந்து இருக்கல அப்படின்னா முக்குணங்கள் சார்ந்துதான் அவன் இருக்கணும். ஒண்ணு மாயைக்கு சேவை செய்யணும், இல்லைன்னா கிருஷ்ணருக்கு சேவை செய்யணும். 2 சாய்ஸ் தான் இருக்கு. இப்ப உலகியல் இன்பங்களில் பெரும் பற்றுடைய லோகாயுதவாதிகள் தங்களது பௌதிக அனுபவங்களுக்கு மேலாக வேறெதுவும் அறியாதவர்களும் இயற்கையின் தன்னிச்சையினால் சுமந்து செல்லப்படுகின்றனர். ஏன்னா இந்த முக்குணங்கள்ல இருக்கிறவங்க இயற்கையோட கண்ட்ரோல் இருக்கிறாங்க, பகவானோட கண்ட்ரோல்ல பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா இவங்கெல்லாம் இயற்கையோட கண்ட்ரோல், மாயாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இயற்கைக்குரிய அதிபதி யாரு? மாயா தேவி. இப்ப மாயாவோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது முக்குணங்கள் அவங்களை தாக்கிட்டே இருக்கும் மாறி மாறி. சோ கட்டுக்கடங்காத புலன்களால் கட்டுப்படுத்தப்படும் வாழ்க்கையில அவங்க வாழ்றாங்க. இவ்வாறு இவர்கள் நரக வாழ்வின் இருண்ட பகுதிக்கு போய் விழுகின்றனர். சோ மென்றதையே மென்று தின்பது போல ஒவ்வொரு தடவையும் மனித வாழ்க்கையில உண்பது, உடலுறவு கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது, இதையேதான் மறுபடியும் அவன் திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கு. அப்ப வாழ்க்கையில மென்றதையே மென்று தின்பது போல வாழ்க்கையில என்னதான் அவங்களுக்கு குறிக்கோள்னே தெரியாம திரும்ப திரும்ப இதுலயே விட்டில் பூச்சி மாதிரி விழுந்து மடிகிறாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டத்னாம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு.